கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் உங்களுக்கான செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்க, எங்களை நடத்துங்க, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. உயரத்தில் பறந்து செல்லும்படியான கிருபைகளை தந்து நம்மை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை, உயர பறந்திடுவாய். ஹல்லேலூயா. பறந்து செல்லும்படியான உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணும்படியான உயர்ந்த சாரங்களில் அமரும்படியான ஒரு உன்னத நிலைமைக்கு கர்த்தர் இந்த மாதத்திலே நிச்சயமாய் உங்களை நடத்துவார். நாம் தொடர்ந்து வாசித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது உயரங்களில் பறக்கிறதான ஒரு கழுகுனுடைய வாழ்க்கைக்கு இணையாக தம்முடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் சித்தரித்து காட்டுவதை நாம் பார்க்க முடியும். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கழுகு போல உயரங்களில் பறக்க வேண்டும் என்றால் ஒரு 3 சூழ்நிலைக்குள்ளாய் நம்மை நடத்தி கழுகை வைத்து கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். முதலாவதாக, உயரங்களை நாம் பறப்பதற்கு, உயர்ந்த ஸ்தானங்களை நாம் அடைவதற்கு ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, கழுகை போல செட்டைகளை அடித்து நாம் எழும்ப வேண்டும். இரண்டாவதாக, பெருங்கழுகின் சிறகுகள் பறந்து போகும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நம்மால் முடியாத சூழ்நிலையிலும் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகள் மேல் வைத்து பறந்து செல்வது போல கர்த்தரே நம்மை நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இந்த 3 விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவதாக, இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். அப்போ முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கழுகை போல செட்டைகளை எடுத்து எழும்ப வேண்டும் என்றால் அவன் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், புது பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். இந்த கழுகுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும்போது, கழுகுக்கு 70 வயது வரைக்கும் ஆயுட்காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதனுடைய 35வது வயதிலே வாழ்வா சாவா என்ற சூழ்நிலைக்கு அந்த கழுகு தள்ளப்படுமாம். ஏனென்றால் அதனுடைய மூக்கு அதிகமாய் அழகு வளைந்து விரல்கள் நகமெல்லாம் அதிகமாய் அது வளர்கிறதுனாலே இரையை கவ்வி பிடிக்க முடியாமல் தன்னுடைய இறகும் சிறக்கைகளும் அதிகமாய் வளர்ந்ததுனாலே உடல் பருமனாய் மாறினதுனாலே அது அதிகமாய் உயரத்தில் எழும்பி பறக்க முடியாமல் தூரத்தில் இருக்கிறதான ஒரு மீனையோ பாம்பையோ போய் கவ்வி இறைபிடித்து சாப்பிடுகிறதான வாழ்நாளை கொண்ட அந்த கழுகுக்கு அந்த வயது இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்பொழுதுதான் சில கழுகுகள் இரையை பிடித்து சாப்பிட முடியாமல் சில கழுகுகள் செத்து விடுமாம். ஆனால் ஒரு சில கழுகுகள் தன்னுடைய வாழ்நாளை மாற்றிக்கொள்ள முயற்சிக்குமாம். அவைகள் உயர சிகரங்களில் மலைகளில் தங்குகிறதான ஒரு பறவையா இருப்பதனாலே உயர்ந்த மலைப்பகுதிகளே அது போய் அங்கே தங்கி இருக்கும். அந்த நாட்களிலே அங்கே அமர்ந்து உட்கார்ந்து தன்னுடைய விரல்களினாலே ரக்கையெல்லாம் பிச்சு போட்டு தன்னுடைய நகத்தை எல்லாம் உடைத்து போடுமாம். மூக்கு அந்த அழகெல்லாம் பாறையில வைத்து உரசி உடைத்து போடுமாம். ரத்தங்கள் வலியும் வலிகள் வேதனைகள் உண்டு. ஒரு மொட்டை கழுகை போல அழகையும் அந்த பலத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலைக்கு அந்த கழுகு வரும். சில நாட்கள் அதெல்லாம் புதுப்பித்து கொள்ளும்படி அது காத்திருந்து பட்டினியா இருக்குமாம். சில நாட்கள் சென்ற பிறகு மீண்டும் புதிதாய் அதுக்கு நகங்களும் இறகுகளும் முளைக்க ஆரம்பிக்கும் போது அது புதிய பலனை அடைந்து கொள்ளுமாம். சாதாரண கழுகா இருந்த அந்த பறவை ராஜாளி என்று சொல்லுகிறதான மிக உயர்ந்த உன்னதங்களில் பறக்கக்கூடியதான ஒரு பெரிய கழுகாய் அது தன் பலனை மாற்றி அமைத்து
மீண்டும் 35 to 70 வயதுக்கு மேலாக வாழுகிறதான ஒரு பறவையாய் இருக்கிறதாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தர் அந்த கழுகுக்கு இணையாய் மனிதனை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இதுக்கு மேல என்னால முடியல, அப்படியே சோர்ந்து போகதான சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, கழுகை போல உன்னை சரி செய்து கொள். எப்படி நாம் சரி செய்து கொள்ள முடியும்? என்னால் முடியவில்லை என்ற சூழ்நிலை வரும்போது தேவனால் தான் இது கூடும் என்று நாம் புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உபவாசித்து நாம் செபிக்கும் போது, சில காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்த்து கேட்டு நாம் செபிக்கும் போது உன்னதத்திலிருந்து தேவன் பலனை கொடுக்கிறார். இரண்டாவதாக, பறந்து போகும்படி பெருங்கழுகின் சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 14 ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அந்த அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 12 to 17 வாசிக்கும் வரைக்கும் சில எதிர்காலத்தின் குறியதான ஆவிக்குரிய வெளிப்படுத்தல்கள் அங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை ஆராதிக்கும்படி கர்த்தரால் உருவாக்கப்பட்ட கேருப் என்ற ஒரு தேவ தூதர்களுடைய கூட்டம் பெருமையினாலே கீழே தள்ளப்பட்டு போனார்கள். ஒரு கூட்டம் வானத்திலும் ஒரு கூட்டம் பூமியின் மேலும் இன்னொரு கூட்டத்தை கர்த்தர் பாதாளத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே விழப்பட்ட அந்த வலு சர்ப்பத்தின் ஆதியிலே தன்னுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அவன் பாவம் செய்ய தூண்டினான் என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் இந்த பாவம் உலகத்தில் வந்தது. அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தின் கிரியைகள் இன்றைக்கும் யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அவன் தொடர்ந்து சோதனை செய்வதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த காரியத்திலே தேவனையும் மனிதனையும் பிரிப்பதே இந்த சத்துருவின் கிரியாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான அந்த சத்துருவின் கிரியைகளை, அந்த சர்ப்பத்தின் கிரியைகளை நம்மால் அழித்து வெளியே அனுப்புவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த இடத்துல 2 கிரியைகளை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருங்கழுகின் சிறகுகள் பறந்து போகும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. 2 காரியங்கள், 2 பெருங்கழுகின் சிறகுகள் என்று நாம் பார்க்கும்போது அங்கே ஆவிக்குரிய பிரகாரமாக ஜெபமும் ஸ்தோத்திரமும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார் அல்லவா, எல்லாவித ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது போல நம் வாழ்க்கையிலே நம் உயர விடாதபடிக்கு, உயர்ந்த ஸ்தானங்களில் நாம் ஏறி இருக்க பண்ண விடாதபடிக்கு வருகிறதான அந்த சர்ப்பத்தின் சத்துருவின் கிரியைகளை, தடைகளை உடைத்தெறிவதற்கு எந்நேரமும் நாம் போராடி ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு கூட விழித்திருந்து அவைகளை எதிர்த்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவைகளிலிருந்து ஒரு விடுதலையை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, நான் இப்படியெல்லாம் முயற்சி செய்யும் போது நான் விழுந்து விட்டேன், சோதனையில் மாட்டிக்கொண்டேன், என்னால் எழும்ப முடியல, மீண்டும் நான் எழும்ப வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தர் அவர் உங்களை விழத்தள்ளாமல் மீண்டும் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் மூன்றாவதாக நானே உனக்கு உதவி செய்கிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நான் வாசிப்போம். உபாகமம் 33 அதிகாரம் 11, 12, 13 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று நான் வாசிக்க முடியும். அருமையானவர்களே, இந்த இடத்துல கழுகை குறித்து நான் பார்க்கும்போது ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், கழுகு தன் குஞ்சுகளை பறப்பதற்கு அது ட்ரைனிங் கொடுக்குமாம். எப்படி என்றால், கூட்டை அதுவே கலைத்து அந்த குஞ்சுகள் பறக்கிறதான அந்த நேரம் வரும்போது அவைகள் கீழே தானாகவே விழுந்து அவைகளை பறந்து முயற்சி செய்யும் போது அதால் முடியாமல் கீழே விழப்போகிறதான அந்த சூழ்நிலையிலே இந்த கழுகு தன் சட்டைகளை விரித்து பறந்து வந்து அந்த குஞ்சுகளை சட்டைகளின் மேல் தூக்கி கொண்டு அப்படியே செல்லுமாம். திரும்ப அவர்களை கீழே போடும்போது அந்த குஞ்சுகள் பறக்க முயற்சி செய்யும். அவைகள் விழுகிறதான சூழ்நிலை வரும்போது அந்த கழுகு மீண்டும் செட்டைகளினாலே தூக்கி கொண்டு செல்லுமாம். இப்படியாய் தன் குஞ்சுகள் தானே பறக்க வேண்டும் என்பதற்காக அந்த கழுகு அவைகளுக்கு பயிற்சி கொடுப்பதை நான் பார்க்க முடியும். இதை குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார், நானே உங்களை சுமந்து நடத்தி சென்றேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை கர்த்தர் ஒருவரே வழி நடத்தி சென்றார்.
அதிலிருந்து இன்று வரைக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் எழும்ப முடியாத சூழ்நிலையிலும் தடுமாடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாரா இருந்தாலும் அவரே உங்களுக்கு மீண்டும் கரம் பிடித்து உங்களை தூக்கி எடுத்து நடத்த வல்லமையில தேவனா இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமேன் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை உயர பறந்துடும்படி உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி நீர் உதவி செய்கிற கர்த்தரா இருக்கிறீர். அதற்காய் கழுகுகளை போல நாங்களும் சட்டைகளை அடித்து உயர எழும்ப பறக்க முயற்சி செய்யும் போது ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பலனையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து ஜெயமெடுக்க இந்த மாதத்தில் உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சர்ப்பத்தின் கிரியைகளை சுட்டரித்து நிர்மலமாக்குகிற அந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நீர் மாத்திரம் மகிமைப்படும். அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து இது கிருபை அவர்களை ஆளுகை செய்து நடத்துவாராக. இந்த புதிய மாதத்திலே புதிய விதத்திலே கர்த்தர் நடத்தும். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.